வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் வங்கிகளுக்கும் ஒரு சில வழிகாட்டு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளில் கணக்குகள் வைத்து கொள்ளலாமா? அப்படி நிறைய பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கான விதிமுறைகள் என்னென்ன, எதையெல்லாம் அவங்க பின்பற்றணும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் ஆர்பிஐனுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் 3 முதல் 4 சேமிப்பு கணக்குகளை வச்சுருக்காங்க. சிலர் இதை விட அதிகமான வங்கி கணக்குகளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வங்கி கணக்குகள் திறப்பதற்கு எந்தவித வரம்பும் இல்லை. வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி எந்த வரம்பையும் நிர்ணயிக்கலை. எனவே ஒருவர் எத்தனை வங்கி கணக்குகளை வேண்டுமானாலும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலகட்டத்தில் பண பரிவர்த்தனைகள் செய்வதற்கு வங்கி கணக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அரசின் சலுகைகளை பெறுவதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் ஆன்லைனில் பண பரிவர்த்தனைகள் செய்வதற்கும் வங்கி கணக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வச்சுருப்போம். குறிப்பாக சொல்லணும்னா தனியார் அலுவலகங்களில் பணிபுரியறவங்க எந்த நிறுவனத்தில் சேர்ந்தாலும் அந்த நிறுவனத்தோடு சம்பள வங்கி கணக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கை ஓப்பன் பண்ணிடுவாங்க. பெரும்பாலான மக்கள் 3 முதல் 4 சேமிப்பு கணக்குகளை வச்சுருப்பாங்க. சிலர் அதைவிட அதிகமான வங்கி கணக்குகளை வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குகளுமே உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டை தவிர சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் குறைஞ்சபட்ச அமௌண்ட் வச்சுருக்கணும், அதாவது மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்கியிருக்காங்க. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்போவுமே மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கணும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸ் பிடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வைக்கலை அப்படின்னா உங்களுடைய கணக்கு பார்த்திங்கன்னா மைனஸில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பணத்தையும் நீங்கள் கட்டினதுக்கு அப்புறம்தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை நிர்வகிக்கும் போது பார்த்திங்கன்னா அதற்கான குறைந்தபட்ச பணம் வங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய மெசேஜ் சேவைக்கான கட்டணம், டெபிட் கார்டுக்கான கட்டணம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தாத வங்கி கணக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வங்கிக்கு உடனே போயிட்டு இந்த அக்கௌண்ட்டை நான் பயன்படுத்துறதில்ல, இந்த க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு லெட்டரையும் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதுவும் பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பேங்க்குக்கு நேரில் போயிட்டு இந்த அக்கௌண்ட் நான் பயன்படுத்துறதில்ல, இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு லெட்டரை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி அக்கௌண்ட்டுகளை க்ளோஸ் பண்ணலைன்னா நீங்கள் எந்தவித பண பரிவர்த்தனைகளும் செய்யாமல் இருப்பீங்க. அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் மைனஸில் போயிடும். எப்போவாவது ஒரு நாள் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போடும்போது மைனஸில் இருக்கக்கூடிய சார்ஜையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதன் பிறகு நீங்கள் போட்ட பணத்தை முழுமையாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் விதிமுறைகளை தெரிஞ்சுட்டு அந்த மாதிரியான வங்கி கணக்குகளை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.